Hello everyone, Assalamu alaikum. Welcome to fowmiyas cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆலு கோஃப்தா கறியும் garlic நானும் செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான ingredients நான் இப்ப எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பவுல்ல 1/2 கிலோ உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்படி குட்டி குட்டி பால்ஸாக நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். பால்ஸ் வெடிப்பு இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி இந்த பால்ஸை கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இதை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 10 பல் பூண்டு, 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, மிளகாய்த்தூள், முந்திரி எடுத்து வச்சிருக்கேன், உப்பு. ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க ஆனியனையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க முந்திரியை இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்து மிளகாய் தூளும் உப்பும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி எடுத்துட்டு இது கூட ஒரு பட்டை, 2 கிராம்பு, கூட ஒரு பிஞ்ச் ஜாதி பத்திரி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போய் நல்லா கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆலு கோஃப்தாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா கோஃப்தா உடஞ்சி வந்துடும். மேலே கொத்தமல்லி இலை தூவி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம ஆலு கோஃப்தா கறி நல்லா க்ரீமியாக ரெடியாகி வந்துருச்சு. நான் இது கூட பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இந்த கிரேவியை நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து கார்லிக் நான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் மைதா, 1/2 கப்
பால் கூட 1 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கூட உப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மைதாவில் நம்ம எடுத்து வச்சிருக்க உப்பை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஈஸ்ட் மிக்ஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் அந்த பால் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கையில் பிசைஞ்சு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு டோ வர்ற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மைதாவை பொறுத்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட நான் வந்து சாஃப்டாக வரும். பாருங்க, இந்த மாதிரி நல்ல ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ மைதா நல்லா கையில் ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மேலே ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு லிட்டை யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். இதை கவர் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நான் அப்படியே விட்டுட்டேன். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. ஸோ இந்த சைஸில் ஒரு பால் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ மைதா மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் ஓவல் ஷேப்பில் நம்ம திரட்டிக்கலாம். மாவு ரொம்ப சன்னமாகவும் திரட்ட வேணாம், ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே திரட்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கப் பட்டரில் ஒரு 2 பல்லு கார்லிக்கை நல்லா குட்டியாக சாப் பண்ணி போட்டு கூடவே கொத்தமல்லியும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிக்ஸை நல்லா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்ருங்க. இதுதான் அந்த கார்லிக் நானுக்கு உண்டான ஃப்ளேவரையே கொடுக்கும். இந்த மாதிரி கையிலேயே நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி நல்லா தெளித்து பேன் ஃபுல்லாக கொஞ்சம் ஈரமாக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நானை இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த ஓரத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். நல்ல பபுளாக வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, இந்த ஸ்டேஜில் இந்த நான் அப்படியே எடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த நெருப்பில் காமிக்கலாம். நம்ம தவாவோடு அப்படியே திருப்பலாம். அது வந்து பர்ஃபெக்டாக வராதவங்க நம்ம இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, நான் நல்லா இப்போ ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்க, நம்ம தவாலேயே கார்லிக் நான் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோஃப்தா கறிக்கும் நானுக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.